நீங்க பாருங்க, இந்த பார்க்ல ஜிம் எல்லாம் இருக்கு. இந்த கூண்டுக்குள்ள இருந்து யாருமே வெளியே வர மாட்டாங்க. இந்த பார்க்ல இருக்கிறதுல இதுதான் ஹைலைட். குழந்தைங்களுக்கு ஒரு ஃப்ளைஓவர் கீழே இந்த அளவுக்கு பண்ண முடியுமா? ஹலோ கைஸ், நான் உங்க பிஜிஎன். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃப்ளைஓவர் கீழே இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான பார்க் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி அசந்து போகிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த பார்க்கை தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம அந்த பிரம்மாண்ட பார்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுதாங்க நம்ம பார்க்க வந்த பார்க். எவ்வளோ அழகா ஃப்ளைஓவருக்கு கீழே கட்டியிருக்காங்க பாருங்க. இந்த பார்க்கோட பேர் பார்த்தோன்னா எம்ஐடி பார்க். இந்த பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்னையில் குரோம்பேட்டில் தாங்க இருக்குது. இந்த பார்க்கோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ஒரு வாட்டியாவது வந்து நேரில் விசிட் பண்ணுங்கள். அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நம்ம கூட நம்ம குட்டி பையனை வந்திருக்கான். உள்ளே போனால் தான் தெரியும் அவன் என்னென்ன செட்டெல்லாம் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி. இந்த பார்க் பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி மந்த் 18ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 46.80 லட்சம் பட்ஜெட்டில் இந்த பார்க்கை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம தாம்பரம் மாநகராட்சி. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்க்கில் ஜிம் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு பார்ப்போம் இந்த ஜிம், இந்த பார்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. உள்ளே வந்ததுமே இங்கே ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த மண்டபம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே நம்ம உட்காரலாம், இல்லை ஃபோட்டோ ஷூட் ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இந்த பூவெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இந்த பூவெல்லாம் அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள், கீழே ஃபுல்லாக பார்த்தோன்னா டைல்ஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. எப்படியே இந்த வழியாக போயிட்டு அந்த வழியாக நம்ம வெளியே வரலாம். இங்கே பார்த்தீங்களா இந்த ஃப்ளைஓவரோட தூண், இந்த தூண்லேயே ஒரு டிசைன் பண்ணி அந்த டிசைன்லேயும் லைட் செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே சைடில் பார்த்தோன்னா இந்த கீரை வகைகள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இதனால் மருத்துவ பயன்கள் என்ன அப்படிங்கிறத இங்கே சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ஒரு தூணுக்கு நடுவுலையும் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பெயிண்டிங் செம்மையாக பண்ணியிருக்காங்களே. இந்த தூணையே எவ்வளோ டிசைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த தூண் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இது என்ன அப்படின்னா ஸ்டேஜ். நம்ம ஏதாவது ஈவெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே ஸ்டேஜ் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஈவெண்ட் பண்ணி அப்படியே இங்கே உட்காந்து பார்க்கலாம். ஒரு சின்ன ஆடிட்டோரியம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தூண்லேருந்து இன்னொரு தூணுக்கு இடைப்பட்ட இடைவெளியில் இதை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. அடுத்ததாக பார்த்தோன்னா அடுத்த தூணை தாண்டி வந்தோன்னா இங்கே பார்த்தோன்னா இங்கே ஒரு குட்டி கேஃபெட்டீரியாவே பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்படியே சூப்பராக இருக்குது இதை பார்க்குறதுக்கே. இது ஒரு ஃப்ளைஓவர் கீழே இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேலே பார்த்தோன்னா இந்த டிசைன் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாமே இஷ்டத்துக்குன்னு சொல்லி மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் இதை பார்க்குறதுக்கே. அப்படியே நம்ம இந்த பார்க்கு வந்தோன்னா ஏதாவது லஞ்சு இல்லை ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். இல்லை டீ காஃபி குடிக்கணுன்னா கூட இங்கே உட்காந்து நம்ம குடிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு இது பார்க்கும்போது ஒரு ஃப்ளைஓவர் கீழே இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இருக்கே. ஏன்னா உள்ளே பார்த்தா மேலே ஃப்ளைஓவர் இருக்கிற மாதிரியே தெரியல. எங்கே பார்த்தீங்களா அப்படியே சென்டரில் ஒரு மரம் வச்சுருக்காங்க. இந்த மரத்தில் ஒரு குட்டி குரங்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குருவிக்கூடு, ஒரு மயில் சூப்பராக இருக்குல்ல, சின்ன மயில். அப்படியே இயற்கையாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இது இயற்கை கிடையாது, ஒரு ரெடிமேடாக ஒரு மரத்தை உருவாக்கியிருக்காங்க. மேலெல்லாம் பார்த்தோன்னா லைட்டு சூப்பராக இருக்குது. நம்ம பகலில் பார்க்குறத விட நைட்டில் பார்த்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் போல். அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா இது ஒரு டிசைன் மாதிரி தெரியுதுல்ல, ஆனால் இது ஒரு டஸ்ட்பின்யே எவ்வளோ டிசைனாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படியே பார்த்தோன்னா இங்கே ஒரு வாஷ் பேசின் இருக்குது. இதில் நிறைய பால்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. உள்ளே லைட் இருக்குது போல். நம்ம நைட்டில் பார்க்கலாம் இந்த வாஷ் பேசின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. தண்ணி வருதா இல்லையான்னு செக் பண்ணலாம். தண்ணி வருதுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த பிளேஸையே. இந்த பிளேஸை பார்க்கும்போது நம்ம சென்னையில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே ஆச்சரியமாகுது. ஏன்னா இவ்வளோ நாள் இந்த மாதிரி ஒரு பிளேஸை நான் பார்த்ததே இல்லை. அதனால் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப புதுசாகவும் இருக்குது இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், என் கையில் 2 வேர்ட்ஸ் இருக்குது. இதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா மேக்னெட் செட் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பசில் போர்டு மாதிரி மாட்டியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணி ஏதாவது இங்கிலீஷ் வேர்ட்ஸை வந்து நம்ம இது பண்ணலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க கற்றுக்கிறதுக்கு. இது சும்மா நம்ம அப்படியே மேலோட்டமாக வச்சாலே அது மேக்னெட் இருக்கிறதுனால அப்படியே ஒட்டிக்குது. இந்த பசில் சால்வ் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக கிட்ஸ் பிளே ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே காமனாக எல்லா பார்க்கலையும் இருக்கிறது தான். இங்கே பார்த்தீங்களா ஊஞ்சல் மாதிரி இருக்குது. இதில் எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, குழந்தைங்க கிட்டத்தட்ட 10 பேர் இருப்பாங்க போல். அடுத்ததாக பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், ஒரு கூண்டு இருக்குது. இந்த கூண்டுக்குள்ளே நிறைய பசங்கள்லாம் போகிறான். நம்ம குட்டி பையனும் உள்ளே பூந்துட்டான். எப்போ பூந்தானே தெரியல, நம்மளுக்கு தெரியாமல் அப்படியே நைஸாக உள்ளே போயிட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் இது உள்ளே ப்ளே பண்ணணுமா. இங்கே பாருங்கள், இந்த கூண்டுக்குள்ளே நிறைய பால்ஸ் எல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க.
இது உள்ள பசங்க போனாங்கன்னா எப்போ வெளியே வருவாங்கன்னே தெரியல. ஆனால் அழகாக இந்த மாதிரி கூண்டுக்குள்ளே செட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கூண்டு இந்த பார்க்கில் தான் நான் பார்க்குறேன்னே. இது வரைக்கும் நான் எந்த பார்க்லையும் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கிறத பார்த்ததே இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் நம்ம குட்டி பையன் என்னென்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. நல்லா ஜாலியாக விளையாடிக்கிறாங்க இந்த கூண்டுக்குள்ளே இந்த பசங்க. ஒருத்தருமே வெளியே வர மாட்டாங்க. உள்ளே போனவங்க நானும் ரொம்ப நேரமாக இந்த ஒரே இடத்துல தான் இருக்கேன். ஆனால் ஒருத்தரும் வெளியே வரல. எல்லாரும் உள்ளே தான் வந்துட்டுருக்காங்க. இந்த கூண்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த கூண்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா பசங்கள்லாம் குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் வர்றதுனால கொஞ்சம் ஃப்ரீடமாக கம்ஃபர்டபுளாக ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஆனால் இது வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர் தான். இது வரைக்கும் நான் எந்த பார்க்லையும் இந்த மாதிரி செட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. உங்கள் கிட்ஸுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்கள் கிட்ஸை கூப்பிட்டு வாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா இதுவும் கிட்ஸ் பிளே ஏரியாவுக்கு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா எல்லா பார்க்லேயும் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், இங்கேயும் இருக்குது. ஆனால் அதே மாதிரி இங்கே இந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி கீழே மண் செட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஏதாவது குழந்தைங்க தவறி கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சேஃப்டிக்காக மண் போட்டிருக்காங்க. எங்கே டைல்ஸ் போடணும் எங்கே மண் போடணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தூண்லேருந்து இன்னொரு தூணுக்கு நடுவில் ஒரு ஏரியாவாக செட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்க்லேயே பார்த்தோன்னா கேமரா செட் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தோன்னா ஸ்பீக்கர்ஸும் செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்னா பண்ணுவாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மியூசிக் ப்ளே ஆகிட்டுருக்கு. அப்படியே அடுத்ததாக பார்த்தோன்னா யூத் ஜிம்மு தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜிம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே இந்த ஃப்ரூட்ஸோட வெஜிடபிள்ஸோட மருத்துவ பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகிடுச்சு. அதனால தான் லைட் போட்டிருக்காங்க. ஏன் பாருங்கள், இளைஞர்கள் உடற்பயிற்சி கூடம், குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை. ஏன்னா ஏதாவது மேலே கீழே போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லி கிட்ஸுக்கு உள்ள அலோ இல்லை. இங்கே பார்த்தோன்னா ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ரெஸ்ட் ரூம்ஸும் தெரியாத மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஜென்ஸுக்கு தனியாகவும் லேடிஸ்க்கு தனியாகவும் ரெஸ்ட் ரூம்ஸ் இங்கே செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோன்னா இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்கிற மாதிரியே தெரியாது. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தோன்னா டிவி இருக்குது. எங்கெங்கே கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த டிவிக்குள்ளே பார்க்கலாம். அப்படியே ஜிம்முக்குள்ளே வந்துட்டோம். நான் ஏதோ ஜிம்முன்னு சொன்னோடனே ஒரு சின்னதாக செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் உள்ளே பார்த்தா ஒரு உண்மையான ஜிம்முக்குள்ளே எப்படியெல்லாம் இருக்குமோ அதே போல் இங்கே இருக்குங்க. ஆனால் நம்ம வெளியே போனோன்னா காசு பே பண்ணி போனோம். ஆனால் இங்கே நம்ம ஃப்ரீயாகவே இந்த ஜிம்மை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சின்ன தம்பிள்ஸ்லேருந்து பெரிய தம்பிள்ஸ் வரைக்கும் எல்லா தம்பிள்ஸுமே இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லா விதமான தம்பிள்ஸும் இருக்குது. இதுதான் ஃபைனல் லாஸ்ட் வெயிட்டுன்னு நினைக்கிறேன். அம்மா ரொம்ப வெயிட்டாக இருக்குது இந்த தம்பிள்ஸு. அப்படியே எடுத்து வச்சிருவோம், மேலே கீழே விழப்போகுது. இங்கே பாருங்கள், எல்லா விதமான தம்பிள்ஸும் இருக்குது. நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணோன்னா இதோ இந்த மாதிரி ஆகிடும் நம்ம உடம்பு. நிறைய தம்பிள்ஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வருவாங்கள்ல அவங்களுக்காக. அதே மாதிரி சின்ன தம்பிள்ஸ்லேருந்து பெரிய தம்பிள்ஸ் வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் இந்த குரோம்பேட் தாம்பரம்க்கு நியர்பை இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த பார்க்கு வாங்க. இந்த பார்க் வந்து இந்த ஜிம்மை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹெல்த்தை ஒரு எனர்ஜியாக வச்சுக்கோங்க, ஒரு ஃபிட்னஸாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபிட்னஸாக ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பார்க்குக்கு வந்து டெய்லி விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஜிம்மு போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோன்னா ட்ரிங்கிங் வாட்டர். இது எல்லா பார்க்லேயும் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்க மாட்டோம். ஆனால் இங்கே கிளாஸ் எதுவும் இல்லை, டம்ளர் எதுவும் இல்லை. நம்ம ஏதாவது பாட்டில் கொண்டு வந்தோன்னா அந்த பாட்டிலில் பிடிச்சி குடிக்கலாம். இந்த பார்க்கில் என்ன தாங்க இல்லை அப்படின்னு சொல்லி திங்க் பண்ண தோணுது எனக்கு. எல்லாமே இருக்குது. பொதுவாக ஒரு பார்க் அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பார்க்கில் அது எல்லாமே இருக்குங்க. குழந்தைங்க வந்தாங்கன்னா கிட்ஸு ப்ளே ஏரியா இருக்குது. இல்லை நம்மளை மாதிரி மிடில் ஏஜில் இருக்கிறவங்க வந்தாங்கன்னா ஜிம் இருக்குது. இல்லை வயசானவங்க வந்தாங்கன்னா ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல பெஞ்ச் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு எல்லாமே இந்த பார்க்கில் இருக்குது. அதுவும் ஒரு ஃப்ளைஓவர் கீழே இந்தளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இது நம்ம சென்னையில் தான் பண்ணியிருக்காங்களா, நம்ம குரோம்பேட்டில் தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கும் ஏற்ற மாதிரி இந்த பிளேஸை ரெடி பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சென்னையில் இருக்கிற நிறைய ஃப்ளைஓவர் கீழே இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. இந்த மாதிரி ஜிம் இருக்கிற பார்க் வந்து எங்கள் ஏரியா சைடும் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நானும் டெய்லி அந்த ஜிம்முக்கு போயிட்டு நம்மளோட உடம்ப
ஃபிட்னஸாக மாற்றுவேன். நம்ம ஏரியா எதுன்னு கேட்குறீங்களா? நம்ம ஏரியா திருவல்லிக்கேணிங்க. திருவல்லிக்கேணியில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் திருவல்லிக்கேணி மட்டும் இல்லாமல் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஃப்ளைஓவர் கீழே இந்த மாதிரி ஜிம் இருக்கிற ஒரு பார்க்கு கட்டினா நீங்கள் அந்த ஜிம்முக்கு போவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கிற மற்ற இடங்கள்ல எந்த மாதிரி பிளேஸில் இந்த மாதிரி ஃப்ளைஓவர் கீழே பார்க்கு கட்டலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சென்னையில் மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த பிளேஸ் உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இந்த நியர்பை தாம்பரம் குரோம்பேட் பக்கம்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து விசிட் பண்ணுங்கள். தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்கோட டைமிங் பார்த்தோன்னா காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம இந்த பார்க்லேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.